மாணவர்களே, நாம தொடர்ச்சியாக தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஜிட் எக்ஸாமுக்குரிய பாஸ் பேப்பர் 3 கேள்விகள் நாம போட்டிருக்கோம். தொடர்ச்சியாக செய்துட்டு வரோம். ஆகவே இன்றைக்கு 4வது கேள்வியை பார்ப்போம். அப்போ 4வது கேள்வியை நாம டிரெக்டா 4வது கேள்வியில போவோம். என்ன கேட்காங்க 4வது கேள்வி? பின்வருவனவற்றில் எது இலவச விரிதாள் மென்பொருள்களின் பெயர்கள் மாத்திரம் வகை குறிக்கிறது? அப்போ கொஞ்சம் ஆங்கிலத்தில் பார்ப்போம். Which of the following represent the names of free spreadsheet software only? அதாவது நாம வளமையா சொல்றது என்ன, எக்ஸல் தானே. இப்ப எக்ஸல் தானே ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொல்றது. ஆகவே அந்த எக்ஸல்ல செய்யக்கூடிய வேலையை உதாரணமா நான் சொல்றேன், அந்த எக்ஸல்ல செய்யக்கூடிய வேலையை அந்த சாஃப்ட்வேரை எந்தெந்த இது ஃப்ரீயா தருது என்று கேட்காங்க. ஆகவே இதுல முதலாவது விடையை பாருங்க, அப்பிள் நம்பர்ஸ். இந்த அப்பிள் நம்பர்ஸ் சொல்றது ஃப்ரீ இல்ல, பெய்டு. ரைட்டா? வேண்டாம், தேடி பாருங்க. கூகுள் சீட்ஸ் சொல்ற கூகுள் சீட்டை நாம ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் இருந்தா கூகுள் சீட்டை ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி லிப்ரா ஆஃபீஸ் கல்க், இதுவும் நாம் என்ன செய்யலாம், ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். அப்ப 2 வந்துட்டேன்னு. 3வது அப்பிள் நம்பர்ஸ் இல்ல தொடங்குது. ஆனா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் என்பது ஃப்ரீ இல்ல, நாம தான் கரெக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். என்ன உண்மையா அதுல ஒரிஜினல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியும். ஒரிஜினல் சாஃப்ட்வேர் போடுறேன்டா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்களுக்கு நம்ம பெய்ட் பண்ணணும். பரவலாக என்ன கிராக் பண்ண சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணப்படுது. அதுக்காக நாம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃப்ரீன்ற ஒரு முடிவு எடுக்க இயலாது. ஆகவே அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் கல்க். ரைட்? இது 3, அதாவது கூகுள் சீட், லிப்ரா ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ், இது 3 தான் ஃப்ரீ. ஆகவே விட 3வது. இல்லைங்களா? சிலர் 4வது விடைக்கு போகலாம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃப்ரீயா தானே யூஸ் பண்றோம், மேய்ச்சல போனா ஃப்ரீ இல்லை ஏனென்று விளங்கியிருக்கும். நாம இப்போ பிரதானமாக எல்லா சாஃப்ட்வேரும் கிராக் பண்ணி போடுறோம். நம்ம ஒரு ஆட்டோ கேட்ட பாருங்க, நாம கிராக் பண்ணி யூஸ் பண்றோம். ஆனால் ஹியூஜ் என்னத்துக்குரிய ஒரு பெய்டான ஒரு சாஃப்ட்வேர். ரைட்டா? அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் எல்லாம் பெய்டு, நாம கிராக் பண்ணி யூஸ் பண்றோம். அதனாலதான் அது சில நேரம் வேலை செய்யாம போகும், சில நேரம் என்ன செய்யும், பிரச்சனைகள் உங்களுக்கு வாரது என்ன, நாம ஃப்ரீயாக கிராக் சாஃப்ட்வேர் அதாவது இல்லீகலாக யூஸ் பண்றதால. சரி பிள்ளையா, அப்ப அடுத்த 5வது கேள்வி ஒரு எக்ஸல் சம்பந்தப்பட்ட கேள்விதான். எக்ஸல் கணக்கோட சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆகவே நான் போன வருடம் பாஸ் பேப்பர் செய்யக்குள்ளையும் அதை எப்படி செய்யறேன்னு நான் எக்ஸல்லே செய்து காட்டினேன். அதே போல இந்த வருடமும் நம்ம பார்ப்போம் எப்படி என்ன அவுட்புட் வருதுன்னு. ஆகவே அடுத்த வீடியோல சந்திப்போம்.